பாரதி ஏர்டெல் யாரோ கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் பாரதிங்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பேரண்ட் கம்பெனி. இவங்களுக்கு ஜஸ்ட் டெலிகாம் மட்டும் ஒரு பிஸ்னஸ் கிடையாது, சரிங்களா. இவங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கம்யூனிகேஷன்ஸாக இருக்கட்டும், டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் சர்வீஸாக இருக்கட்டும், ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டாலிட்டி, ரெஸ்டாரண்ட் செயினாக இருக்கட்டும், இது எல்லாமே அவங்களோட பிஸ்னஸில் அடங்கும், சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் பிஸ்னஸ், அதாவது ரெஸ்டாரண்ட்ஸ் சொன்னேன்ல, அதாவது தே ரன் அ குரூப் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ். அது வந்து எந்த கேட்டகரியில் வரும்னு பார்த்திங்கன்னா கேஷுவல் டைனிங் இங்கே கேட்டகரி வரும், சரிங்களா. ஸோ இந்த கேஷுவல் டைனிங் வந்து ப்ராஃபிட்டபுளாக இது இவங்க எப்படி நடத்துகிறாங்க, அடுத்து என்ன பிளான் வச்சுருக்காங்க, இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி கவனிக்க போகிற டாபிக். அதாவது இன்றைக்கி கவனிக்க போகிற ஆர்டிக்கிள். இதோட டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒய் பாரதி பிர்லா ஆர் பெட்டிங் ஆன் அ செயின் ஆஃப் ஃபுட் பிஸ்னஸ் தட் டசன்ட் ஸ்கேல் லைக் அ ஃபாஸ்ட் ஃபுட் பிஸ்னஸ், சரிங்களா. வெல்கம் டு பிஸ்பைட்ஸ் எபிசோட் 5. இது 5 மினிட்ஸ் ஸ்டோரிஸ்க்கான நேரம். ஸோ உள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி 2 கீ டாபிக் வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்கணும், சரிங்களா. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொன்னேன், இன்னொன்று வந்து கேஷுவல் டைனிங்னு சொன்னேன், சரிங்களா. ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிறது நீங்கள் ஃபுல்லாக உங்களை சுற்றி நிறைய பேர் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. டோமினோஸாக இருக்கட்டும், மெக்டியாக இருக்கட்டும், கேஎஃப்சி இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டில் வரும், சரிங்களா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செயின் ஆஃப் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைய ஏரியாவில் நிறைய ஊரில் இருக்கும். எல்லாமே சிமிலர் எக்ஸ்பீரியன்ஸ், சிமிலர் ஃபுட், என் டு ஒன் சேம். ஸோ அவங்களாம் எப்படி ரன் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா மாஸாக ப்ரொடியூஸ் பண்ணி மாஸாக சேல்ஸ் பண்ணுறதுல தான் ரன் பண்ணுறாங்க. அவங்க ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குது. ஸோ எல்லாமே சிமிலராக இருக்கும், ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்கும், சரிங்களா. ஆனால் கேஷுவல் டைனிங் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்டாண்டர்டைஸ்டாக அவங்களுக்கு இருக்காது. அது வந்து ஒரு ப்ரீமியமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ப்ரீமியமான கேஷுவல் டைனிங் வந்து ஒரு ப்ரீமியமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஒரு ரெஸ்டாரண்ட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அங்கே கொடுக்குற ஃபுட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே வரவங்க வந்து பார்த்திங்கன்னா தே வாண்ட் அ ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தே வாண்ட் டு டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸ், கரெக்டுங்களா. மைட் பி காண்டினென்டலாக இருக்கலாம், ஜப்பானீஸாக இருக்கலாம், சைனீஸாக இருக்கலாம், இல்லை இட்டாலியனாக இருக்கலாம். ஸோ தே வாண்ட் டு டேஸ்ட் த ரியல் டிஃப்ரெண்ட் ஃபுட் அண்ட் தே வாண்ட் அ ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் வெல் அண்ட் தே வாண்ட் டு பி டிஃப்ரெண்ட், ரைட். ஸோ கம்ப்ளீட்லி இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஃபாஸ்ட் ஃபுட். தட் பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே ஒரு ரெஸ்டாரண்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸ் தருவாங்க, டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ என் டு என் டீட்டெயிலுக்கும் அவங்க நோட் பண்ணி எல்லாத்தையுமே பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா. ஸோ இதனால் கேஷுவல் டைனிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவராக இருக்கும். நிறைய எக்கச்சக்கமான பீப்புள் அதுக்கு வர மாட்டாங்க, சரிங்களா. அது வந்து மோர் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், சரிங்களா. எல்லாருக்கும் மோர் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களோட இதில் வந்து டேஸ்ட்டில் வந்து கன்சிஸ்டன்சி இருக்கும், சரிங்களா. ஒரு ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி அவங்களால கொடுக்க முடியும். அவங்க ஈச் அவுட்லெட் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்டென்சிவாக இருக்கும். அதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் செஃப் ஸ்டாஃப் வந்து ரொம்ப டிபெண்ட்டாக இருக்கும் ஈச் ரெஸ்டாரண்ட்டு, சரிங்களா. அவங்கள அவ்வளோ ஈஸியாக ரீப்ளேஸும் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி என்ன லொக்கேஷனில் வந்து அந்த அவுட்லெட் இருக்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் சொல்லணும்னா அண்ணா நகரில், இல்லை ஆழ்வார்பேட்டில், தேனாம்பேட்டையில், சரிங்களா, நுங்கம்பாக்கத்தில். ஸோ இங்கெல்லாம் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். கேஷுவல் டைனிங் ப்ரீமியம் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் தே டிஃபர் ஃப்ரம் ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி, சரிங்களா. இவங்க இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் வந்து தே ஹவ் ஃபேஸ் அ லாட் ஆஃப் சேலஞ்சஸ். அதாவது இவங்களுக்கு வந்து ரெண்ட்டே வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்டுங்கிறது குட்டியாக இருக்கும், கம்மி ரெண்ட், எந்த ஏரியாவில் கிடச்சாலும் போட்டுப்பாங்க. ஆனால் இந்த கேஷுவல் டைனிங் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹை ரெண்ட் அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க ஸ்டாஃப் காஸ்ட் இல்லை அவங்க செஃப்ஸ் காஸ்ட்லாம் ரொம்ப ஹையாக இருக்கும். ஏன்னா அவங்க ப்ரீமியமான ஃபுட் சர்வ் பண்ணும்போது அவங்களுக்கு அதுக்கேற்ற சமைக்கிற ஆளுங்க தேவைப்படும் போது அவங்க ஸ்டாஃபோட காஸ்ட் ரொம்ப ஹையாக இருக்கும். டிமாண்ட் அன்பிரடிக்டபுளாக இருக்கும், சரிங்களா. சில எப்படி இருக்குன்னு நமக்கு சொல்ல முடியாது. திடீர்னு வருவாங்க, சாட்டர்டேஸில் வரலாம், இல்லை வீக் டேஸில் வரலாம். என்னென்னு நம்ம டிமாண்ட் கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஃபார் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இந்த பாரதிங்கிற கம்பெனி சொன்னேன்ல, அவங்க இந்த ஆர்டிக்கல் ஆரம்பிக்கும் போது என்னன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, அவங்களோட ஒன் ஆஃப் த ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து ஆலிவ் கார்டன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஆத்தர் அப்சர்வ் பண்ணும்போது வெளியே ஒரு பெரிய லைன் நிற்குது. இப்படி தான் அவர் இந்த ஸ்டோரியை ஆரம்பிக்கிறாரு. இதில் வந்து குரூப் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குங்களே இவங்களுக்கு, பாரதி அவங்களுக்கு, அது வந்து கிட்டத்தட்ட 55 ரெஸ்டாரண்ட்ஸ் அக்ராஸ் இந்தியா கரண்ட்டாக இருக்குது, சரிங்களா. அதை வந்து தே ஹேவ் பிளான்ஸ் டு இன்க்ரீஸ் இட் பை 125 வித்தின் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் தான் அவங்களோட பிளான் சொல்லியிருக்காங்க. பட் அது வந்து ரொம்ப ஆம்பிஷியஸான ஒரு பிளானாக இருக்குது. இந்த ஆர்டிக்கிளில் இன்னொரு விஷயம் வந்து என்ன ஹைலைட் பண்ணுறாங்கன்னா,
பாஸ்டில் இந்த மாதிரி ஒரு ஐசோலேட்டட் ரெஸ்டாரண்ட் ஓகே, பட் இந்த மாதிரி செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேஷுவல் டைனிங் ஆஃபர் பண்ணுறது வந்து அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஈவன் இவங்களோட ரெஸ்டாரண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலிவ் கார்டனுங்கிறது லாஸ்ட் 1 or 2 years சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய ப்ராஃபிட்ஸ் ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் பேசுகிறாங்க. ஸோ தட் இஸ் வேர் தே ஃபேஸ் த சேலஞ்ச். நான் சொன்ன மாதிரி ஹை ரெண்டல் அப்படி இப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ ப்ராஃபிட்டபுளாக இல்லைன்னு பேசுகிறாங்க. சரிங்களா? இதில் வந்து இந்த பிஸ்னஸ் ஏன் இப்போது ஒரு டாப் நாச்சில் போயிட்டுருக்கு, ப்ராஃபிட்டபுளாக இல்லைங்கிறோம், ஆனால் இப்போ ப்ராஃபிட் ஆரம்பிச்சிச்சு, ஏன் டாப் நாச்சில் போயிட்டுருக்குங்கிறத ஆராயிறாங்க. அதாவது நம்ம இந்தியன்ஸோட ஃபுட் ஹேபிட்ஸ் ஆர் எப்படி நம்ம வெளியே ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றோங்கிறது வந்து ஆஸ் சேஞ்ச்டு ப்ரீ கோவிட் அண்ட் போஸ்ட் கோவிடுக்கு நடுவில் மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கோவிடில் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சி அப்படி இருந்தப்போ நம்ம வந்து எப்படி இருக்கோன்னா வெளியே ரொம்ப வர துடிக்கிறோம், வெளியே போய் சாப்பிட நிறைய ஆரம்பிச்சிட்டோம். சரிங்களா? நம்மளோட ஹேபிட்ஸ் வந்து ரொம்ப மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியன்ஸ் ஹவ் சேஞ்ச் தேர் ஈட்டிங் அவுட் ஹேபிட்ஸ். அதாவது நமக்கு வந்து நிறைய டிஸ்போசபிள் இன்கம்ஸ் வருதுங்கிற பட்சத்தில் நம்ம வந்து வெளியே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னு ஆசைப்படுறோம், டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னு ஆசைப்படுறோம், டிஃப்ரெண்ட் அட்மாஸ்பியர்ஸில், டிஃப்ரெண்ட் இடத்துல, டிஃப்ரெண்ட் ஊரில் போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் குசைனை சாப்பிடணும்னு ஆசைப்படுறோம். அதனால தான் வந்து இப்போ இந்த தீஸ் பிஸ்னஸ் ஆர் இன் த லைம் லைட் அண்ட் தே ஆர் மேக்கிங் ப்ராஃபிட்ஸ் ஆஸ் வெல் அப்படின்னு இவங்க பேசுகிறாங்க. ஸோ பீப்புள் ஆர் ரெடி டு ஸ்பெண்ட் மோர் டைம் அண்ட் மணின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ப்ரீமியம் டைனிங் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய பேர் உள்ளே நுழையாத ஒரு இடமா இருக்குது, அதாவது அன்பெனிட்ரேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு மட்டும் இல்லாமல் ஆதித்யா பிர்லாவும் வந்து நிறைய இந்த மாதிரி கேஷுவல் டைனிங் ரெஸ்டாரண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறாரு. அதில் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் கோட் பண்ணுறாங்க. லைக் ஐ வில் கிவ் யூ சம் எக்ஸாம்பிள்ஸ். லைக் மும்பையில் ஹக்காசன் சொல்கிறாங்க, கட்டோனீஸ் குசைன், ஹெவ்டு சா, அது வந்து நோன் ஃபார் த டிம் சம்ஸ்ன்னு சொல்கிறாங்க, நராத்தாய், சின் அப்படின்னு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இங்கே வந்து கோட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கிளே ஒரு மார்க்கெட்டிங் பர்ஸ்பெக்டிவில் தான் இருக்காங்க. மார்க்கெட்டிங் பர்ஸ்பெக்டிவ்னா மார்க்கெட்டிங்கோட கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? என்னென்ன மார்க்கெட்டிங் கான்செப்ட்ஸ் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராங் பிராண்ட்ஸ் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறோன்னா தே கிரியேட் பீப்புளை வந்து வர வைப்பாங்க. எப்படி வர வைப்பாங்க பார்த்திங்கன்னா பிராண்ட் ரீகால் அண்ட் பிராண்ட் லாயல்ட்டியை க்ரியேட் பண்ணி ஒரு க்யூரியாசிட்டியை அவங்களுக்குள்ளே க்ரியேட் பண்ணுறாங்க. இந்த ப்ரீமியம் ஆன ஒரு டேஸ்டியான ஃபுட் இங்கே டிஃப்ரெண்ட் குசைன் கிடைக்குதுங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு அந்த மாதிரி க்யூரியாசிட்டியை தூண்டுறாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஹவு தீஸ் பீப்புள் ஆப்ரேட், எப்படி இதை எந்த நம்பிக்கையில் இதை ஆப்ரேட் பண்ணுறாங்க, எப்படி இதை இவங்களால் பண்ண முடியுதுங்கிறத பற்றி அவங்க ஆராய்ஞ்சு டீப்பாக எழுதியிருக்காங்க. நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ இவங்க வந்து இது வந்து கண்டிப்பாக ஒரு லாங் டேர்ம் ப்ளே தான். போட்ட காசு உடனேலாம் இல்லை வந்து ப்ராஃபிட்டபுளாக இல்லை. ஸோ இட்ஸ் அ லாங் கேம் தான். சரிங்களா? உடனே டக்குன்னு சேல் பண்ணி டக்குன்னு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி இருக்காது. அதே மாதிரி இங்கே வந்து ஸ்டார்ட் அப்ஸ்லாம் நான் சொன்ன மாதிரி அவங்களால இது பண்ண முடியாது. ஃபாஸ்ட் ஃபுட் பண்ணலாம், ஆனால் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் பண்ண முடியாது. பட் ஆனால் பாரதிக்கிட்ட பார்த்திங்கன்னா லாட் ஆஃப் கேபிட்டல்ஸ் இருக்குது. கேபிட்டல் மணி இருக்குது, ஹியூஜ் கேபிட்டல் இருக்குது. அதுவும் பேஷண்ட் கேபிட்டல்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த கேபிட்டலை வந்து இவங்க வந்து எம்ப்ளாய் பண்ணி தே ஆர் வில்லிங் அண்ட் ரெடி டு பி பேஷண்ட் அண்ட் வெயிட் ஃபார் இயர்ஸ் ஃபார் தேர் ரிட்டர்ன் டு கெட் மல்டிப்ளைட் இல்லை. ஸோ அதுக்கு வந்து தே ஆர் ரெடி டு வெயிட். இதை பற்றி இவங்க பேசுகிறாங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் லாங் ஹாரிசான் பெட் அவங்க வந்து இதில் பண்ணியிருக்காங்க. பாரதி சூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தே ஆர் கான்ஷியஸ் ஆஃப் வாட் கைண்ட் ஆஃப் டிசிஷன் தே ஆர் மேக்கிங் அண்ட் அது தெரிஞ்சே தான் அவங்க சூஸ் பண்ணுறாங்க. இதை பற்றி விஷயம் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி தான் அவங்க இறங்கியிருக்காங்க. தே ஆர் ரெடி டு வெயிட் பேஷண்ட்லி. ஓகே, அவங்க சூஸ் பண்ணியிருக்க வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா டெப்த் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஓவர் த ஸ்பீட் ஆஃப் ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணியிருக்காங்க. நான் ஷார்ட்டாக சொல்ல விரும்புகிறது வந்து ரெண்டலை பற்றி பேசியிருக்காங்க. சரிங்களா? ஒரு எனி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியமான பர்ஸ்பெக்டிவ் கொடுக்கறது வந்து ரெண்டல் தான். சரிங்களா? அவங்க காஸ்ட்லேயும் சரி எல்லாத்துலேயுமே ஆக்குப்பை பண்ணுறது ரெண்டல் தான். அதுவும் ஒரு இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து ப்ரீமியம் ரெஸ்டாரண்ட்ஸ் ஆர் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 15 to 20% ஆஃப் அவங்களோட செலவுகளில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரெண்டல்லே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதாவது வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்களுக்கு ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் ஏரியா அவங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஆல்மோஸ்ட் ஈச் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து தே ஹேவ் டு பே லைக் 600 rupees. சரிங்களா? ஸோ அதுவே வந்து இட் ஆக்குபைஸ் அ வெரி மேஜர் ஷேர் ஆஃப் தேர் காஸ்ட். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷனில் இருக்கும்போது அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து ஒரு 1.2 1.6
crore வந்து ரெவென்யூ தேவைப்படுது. அவ்வளோ ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணால் தான் தே கேன் பி அட்லீஸ்ட் ஒரு இன்னும் லாஸ் மேக்கிங் இல்லாமலாக இருக்க முடியும், ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும் அப்படின்னு இவங்க பேசுகிறாங்க. கடைசியாக வந்து ரிஸ்க்ஸ் இந்த பெட் அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆம்பிஷியஸான ஒரு 125 ரெஸ்டாரண்ட்டாக மாற்றணும்னு நினைக்கிறாங்களா, அதில் என்ன மாதிரி ரிஸ்க்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குவாலிட்டியை டைல்யூட் பண்ணாமல் கொடுக்கணும், சரிங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிராண்ட் பெர்செப்ஷனையும் சரி, பிராண்ட் லொயாலிட்டியும் இவங்க வந்து ப்ராப்பராக க்ரியேட் பண்ணணும். அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு பேசுகிறாங்க. அதே மாதிரி காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி மல்டிபிள் இது அப்படியே ஓப்பன் பண்ணிகிட்டே போகும்போது காஸ்ட் வந்து ஸ்பைரல் ஆகும். அது ப்ராப்பர் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் இல்லாட்டி ரொம்ப டிஃபிகல்ட்டு மேனேஜ் பண்ணுறது மாதிரி ஆகிடும், சரிங்களா. அதே மாதிரி எக்ஸிக்யூஷன் காம்ப்ளெக்சிட்டியும் ஃபாஸ்ட் ஃபுட்டு வந்துங்கிறது பார்த்திங்கன்னா ரெப்படிட்டிவாக சேம் திங்ஸ் அகெயின் அண்ட் அகெயின் பண்ணுறோம். ஸோ அது ஈஸியாக பண்ணிடலாம். பட் இங்கே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்லேயும் க்யூரேட்டட் குசைன் கொடுக்கும் போது அகெயின் வந்து இதில் வந்து நிறைய காம்ப்ளெக்சிட்டி இருக்கும், சரிங்களா, மேனேஜ்மெண்ட் வைஸில் எக்ஸிக்யூஷன் வைஸில். ஸோ அதையும் வந்து ஒரு ரிஸ்க்காக சொல்கிறாங்க இந்த பெட்டில், இவங்களோட பெட்டில். ஸோ கடைசியாக என்ன சொல்ல வராங்கன்னா, இந்தியா வந்து ரெடி ஃபார் ரிச்சர் ப்ரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸ், கண்டிப்பாக ஸ்லோவர் ரிச்சர் அண்ட் ப்ரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸ். பட் இது ஹவு இட்ஸ் கோயிங் டு டர்ன் அவுட் ஃபார் ஆல் தீஸ் பிக் பிளேயர்ஸுங்கிறது வில் ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங் டு மை பாட்காஸ்ட். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.